சென்னை காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்களுடன் சற்று நேரத்தில் இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன். சற்று நேரத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இந்த ஆலோசனையில் மேலும் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள், எதை பற்றின ஆலோசனையாக இது பார்க்கலாம்? வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது ஆலோசனை ஈடுபட இருக்கிறார். இந்த கூட்டம் எதற்கு என்று தற்போது கேட்டபொழுது தேர்தல் தோல்வி குறித்த கல ஆய்வை இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்குகிறார் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 47 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது. பல இடங்களில் 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்ட சூழலால் இந்த நிலை அதிமுக தோல்வி குறித்து மாவட்ட வாரியாக மாவட்டம், ஒன்றிய பகுதி மற்றும் நிர்வாகிகளுடன் இது குறித்து தோல்வி குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை மேற்கொள்வதாக திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் சென்னை எம்ஜிஆர் மாளிகையில் இருக்கக்கூடிய நமது ராயப்பேட்டை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்வதாக தகவல்கள் வெளியாகும் நிலையில் தற்போது அது நடக்கவிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர இருக்கிறார். இந்த பகுதியை பொறுத்தவரை, இந்த காஞ்சிபுரம் பகுதியை பொறுத்தவரை உத்திரமேரூர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உட்பட்ட நிர்வாகிகளுடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட இருக்கின்றனர். பொன்னையன் மற்றும் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வளர்மதி அவர்கள் வந்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் வந்திருக்கின்றனர். இன்னும் பல கட்சி நிர்வாகிகள் வர இருக்கின்றனர். இன்னும் அனைவரும் வந்த பின்பு கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்ட நேரத்தில் வர இருக்கிறார். அவர் வந்தவுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது என்ற தகவல்கள் வெளியாகிறது. சென்னை காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்களுடன் சற்று நேரத்தில் இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன். சற்று நேரத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இந்த ஆலோசனையில் மேலும் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள், எதை பற்றின ஆலோசனையாக இது பார்க்கலாம்? வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது ஆலோசனை ஈடுபட இருக்கிறார். இந்த கூட்டம் எதற்கு என்று தற்போது கேட்டபொழுது தேர்தல் தோல்வி குறித்த கல ஆய்வை இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்குகிறார் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 47 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது. பல இடங்களில் 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்ட சூழலால் இந்த நிலை அதிமுக தோல்வி குறித்து மாவட்ட வாரியாக மாவட்டம், ஒன்றிய பகுதி மற்றும் நிர்வாகிகளுடன் இது குறித்து தோல்வி குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை மேற்கொள்வதாக திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் சென்னை எம்ஜிஆர் மாளிகையில் இருக்கக்கூடிய நமது ராயப்பேட்டை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்வதாக தகவல்கள் வெளியாகும் நிலையில் தற்போது அது நடக்கவிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர இருக்கிறார். இந்த பகுதியை பொறுத்தவரை, இந்த காஞ்சிபுரம் பகுதியை பொறுத்தவரை உத்திரமேரூர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உட்பட்ட நிர்வாகிகளுடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட இருக்கின்றனர். பொன்னையன் மற்றும் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வளர்மதி அவர்கள் வந்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் வந்திருக்கின்றனர். இன்னும் பல கட்சி நிர்வாகிகள் வர இருக்கின்றனர். இன்னும் அனைவரும் வந்த பின்பு கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்ட நேரத்தில் வர இருக்கிறார். அவர் வந்தவுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது என்ற தகவல்கள் வெளியாகிறது. விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.